தமிழக அரசியல்ல பெரிய மாற்றம் வரப்போகிறதா? பாஜகவில் மீண்டும் அதிகார போட்டி. அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய பொறுப்பு வருகிறதா? அவரை மாநிலங்களவைக்கு அனுப்ப போகிறார்களா? இந்த ஒரு முடிவு தமிழக அரசியலே மாற்றுமா? வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது OMT தமிழ் நியூஸ் சேனல். நாங்கள் கொண்டு வருவது உண்மையான, வேகமான, முக்கியமான செய்திகள். தமிழக அரசியல் சூழல் தற்போது மிகுந்த பரபரப்பில் இருக்கு. ஒரு புறம் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எதிர்பார்ப்பு, மற்றொரு புறம் பாஜகவில் உள்ளக மாற்றங்கள். இந்த நிலையில பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து பெரிய தகவல் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அதில் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் பாஜக வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்களில் ஒருவராக இருந்தவர் தான் அண்ணாமலை. அப்படி தான் அவர் பார்க்கப்பட்டுச்சு. தொடர்ந்து ஆக்டிவ் அரசியல், டிபேட் பண்ணுறது, மீடியா கவனம், கட்சியை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது, இந்த மாதிரி தான் இருந்தார். ஆனால் அவர் மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகிய பிறகு அவரது அரசியல் பயணம் குறித்து சந்தேகங்கள் எழுந்துச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடவில்லை. இதற்கு குடும்ப காரணம் என்று அதிகாரப்பூர்வ விளக்கம். ஆனால் அரசியல் கருத்து வேறுபாடு என்று வதந்தி. மேலும் அவர் ஒரு தொகுதியை விரும்பி கேட்டார், அது அவருக்கு கிடைக்கல. இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் மட்டுமே பங்கெடுத்துக்கிட்டாரு. இதனால விமர்சனங்கள் அதிகமாக வந்துச்சு. ரகசிய சந்திப்பு. இந்த சூழ்நிலை தான் அண்ணாமலை அவர்கள் பாஜக தேசிய தலைமையுடன் ரகசியமாக சந்தித்ததா தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த சந்திப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு பெரிய வாய்ப்பு வரும் அப்படின்னு உறுதியளிக்கப்பட்டதா தகவல்கள் சொல்லப்படுது. இப்போது வெளியாகும் மிகப்பெரிய தகவல் என்ன அப்படின்னா, அண்ணாமலைக்கு MP பதவி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மாநிலங்களவை வழியா அனுப்ப திட்டம். சிறப்பாக ஆந்திர மாநிலம் மூலம் அனுப்புறதுக்கு வாய்ப்பு அதிகம். கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு. இதனால இது ஆல்மோஸ்ட் பாசிபிள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முடிவுக்கு பின்னால பெரிய அரசியல் கணக்கு இருக்குது. அண்ணாமலையே தேசிய அளவில் உயர்த்துறது, தென்னிந்தியாவில் பாஜக முகமாக மாற்றுவது, புதிய கட்சி தொடங்கும் வாய்ப்பை தடுக்கிறது. இந்த தகவல் வெளியானதும் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு குஷி, கட்சியில் புதிய உற்சாகம். ஒரு முக்கியமான கேள்வி இங்கே தான் தோணுது, இது உண்மையா அல்லது அரசியல் ட்ரிக்கா அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் ஓகே, அண்ணாமலை அவர்களுக்கு நெக்ஸ்ட் மூவ் தானே தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தகவல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி முக்கியமான அரசியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.